بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இத்தகைய சந்தர்ப்பங்களில் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நம்மை ஏராளமான அருட்குடைகளை இறைவன் தந்து இந்த உலகத்தில் இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்மை இறைவன் படைத்திருக்கின்றான். இந்த சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய இந்த சமுதாயம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவுலியாக்கின் பெயரால் நம்முடைய மனைச்சின் பெயரால் செய்யக்கூடிய ஏராளமான செயல்பாடுகள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு நினைவுபடுத்துகின்ற நேரத்தில் அல் பையினா என்ற அத்தியாயத்தில் 98வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அவனுக்கு மட்டும்தான் உரித்தாக்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் யாருக்கும் அவனுக்கு நிகராக வைக்கக்கூடாது. அது பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி, அது தொழுகைகளாக இருந்தாலும் சரி, இன்னமர நன்மை என்று காரியம் எதை செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தின் பேரால் செய்யக்கூடிய எந்த காரியமும் அவனுக்கு மட்டும் உரித்தாக்க வேண்டும். வேற யாரையும் நாம் முன்னிலைப்படுத்தக்கூடாது. ஒரு காரியம் இறைவன் சொல்கின்றான் என்றால் இறைவன் நமக்கு கட்டளையிட்ட போன்று நாம் செய்ய வேண்டும். இறைவன் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்றான், அந்த தொழுகைகளை எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கார்களோ அப்படிதான் நம்ம நிலைநாட்ட வேண்டும். இறைவனுக்கு மட்டும் உரித்தாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும். நோன்புகளை நோக்கின்றோம் என்றால் அதனுடைய சட்டத்திட்டங்களை விளங்கி கொண்டு அல்லாஹ் மட்டும் நாம் உரித்தாக்க வேண்டும். தான தர்மங்கள் செய்கின்றோம் என்றால் அவனுக்கு மட்டும்தான் நாம் நினைவுபடுத்தி செய்யணுமே தவிர தன்னுடைய திருப்திக்காக, அந்தஸ்துக்காக, பெருமைக்காக எந்த காரியத்தையும் நம்ம இடத்துல வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். வமா உமிரு, நான் உங்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கின்றேன் இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். இந்த மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அவனுக்கு மட்டும்தான் உரித்தாக்குமே தவிர நீங்கள் யாரையும் அந்த இடத்துல வைக்கக்கூடாது, முன்னிலைப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நினைவுபடுத்துகின்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பாக நாம் உரித்தாக்க வேண்டும் என்றால் என்ன? நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மன தூய்மையோடு நிறைவேற்ற வேண்டும். இறைவனுடைய திருப்தியை நோக்கி நாம் அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் தவிர என்னுடைய திருப்தியை விட இறைவனுடைய திருப்தியை இங்க பார்க்கணும். எந்த காரியத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய திருப்திற்கு தான் நம்ம பார்க்கணும்.
நம்முடைய வீடுகளில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம் நடைபெறுகிறது, திருமணம் இருக்கலாம், மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதுல அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் நம்ம முன்னிலைப்படுத்துமே தவிர ஊர்வாசிகள், சொந்தக்காரர்கள், உறவினர்களுடைய திருப்திப்படுத்துவதை விட அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் இறையச்சமுடையவர்கள், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள், அவருடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தால் சில காரியங்கள் வெளிப்படையாக செய்வார்கள். தொழுகைகளை பேணுதலாக இருப்பாங்க, நோன்புடைய மாதங்களை பார்த்தா ரொம்ப அக்கறையோடு வணக்கத்தை அவர் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். ஆனால் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் வெளிப்படையாக செய்தாலும் சரி அல்லது மறைமுகமாக நீங்கள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் அறிகின்றான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல் ஹஜ் என்ற அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயத்தை நம்மை நினைப்படுத்துகின்றான். 29வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், குல் இன் துக்ஃபி மா ஃபீ சுதூரிக்கும், உள்ளத்துல நினைத்து நீங்கள் செய்யக்கூடியது நீங்கள் வெளிப்படையாக செய்யலாம். ஒருவருக்கு தான தர்மம் செய்யறீங்க, 4 பேர் பார்க்கிறது மாதிரி நீங்கள் செய்தாலும் சரி, இல்லை யாருக்குமே தெரியாது மறைமுகமாக, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைக்கு தெரியாம, இது என்னுடைய மறுமையுடைய சேமிப்புக்காக யாருக்கும் நீங்கள் தெரியாமல் செய்யக்கூடியதா இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் அறிகின்றான் என்று சொல்கின்ற நேரத்துல கொல்லின் துப்பு மாஃபி சுதூரிக்கும் அவ் துப்தூஹு யாலமுல்லா, அது நீங்கள் வெளிப்படையாக செய்தாலும் சரி மறைமுகமாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருந்தாலும் சரி அல்லாஹ் அறிகின்றான். உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் மட்டும்தான் அறிய முடியும். உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிய மாட்டார்கள். உங்களுடைய மனைவி ரொம்ப அன்னநியமா இருந்தாலும் கூட உங்களுடைய உள்ளத்துல இருப்பதை அறிவார்களா? அறிய மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிக்கிற உங்களுடைய உள்ளத்துல என்ன இருப்பது நான் அறிகிறேன். ஒரு காரியத்தை எனக்காக செய்கின்ற நேரத்துல அது வெளிப்படையாக நீங்கள் செய்யக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி, தொழுகை, நோன்பு, மற்ற போன்ற காரியமா இருந்தாலும் சரி, மறைமுகமாக செய்யக்கூடிய கடமை, மறைமுகமாக பிறகு உதவி செய்யக்கூடியது, மறைமுகமாக இறைவனுக்காக இந்த இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடியது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே நான் என்ன செய்கிறேன், அறிகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றையும் நான் அறியக்கூடியவன் தான் இருக்கிறேன். அந்த உள்ளத்தை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதனை நான் தான் அறிகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நினைவு கூறுகிறான். அப்ப எதை நம்மை பார்க்கிறான்? உள்ளத்தை இறைவன் நம்மளை வந்து பார்க்கிறான். நீ செய்யக்கூடிய காரியத்தை எப்படி நீ செய்யற, வணக்க வழிபாடு என்று வருகின்ற உன்னுடைய கவனம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, அந்த வணக்கத்தை நீ எப்படி நிறைவேற்ற, எதற்காக நிறைவேற்ற, யாருக்காக நிறைவேற்ற என்பதை இறைவன் அதை அறிகின்றான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த வசனத்திலிருந்து நினைவுபடுத்துகின்றான். அதே மாதிரி நாம் இறைவனுக்காக செய்யக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய நம்ம பார்க்கணும், அல்லது நாம் மாமிசத்தை நம்ம சாப்பிடுவது, அந்த இறைச்சிகளை சாப்பிடக்கூடியதான் இருக்கிறோம். இது அனைத்துமே இறைவன் நம்மை நினைவுபடுத்துகின்றான். இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அறுத்து பலியிடக்கூடியது, அதனுடைய மாமிசத்தை நீ சாப்பிடக்கூடாதுல்ல, எனக்கு எதுவும் தேவை கிடையாது. உங்களுடைய திருப்தி இருக்கலாம், ஆனால் நீங்கள் அறுத்து பலியிடக்கூடியது என்னுடைய திருப்தி இருக்க வேண்டும். என்னை அதை சரியான முறையில் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் ஹஜ் பெருநாள்ல அறுக்கக்கூடிய அந்த ஆடு, மாடுகள், ஒட்டங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணிகள், அதற்கு ஓடக்கூடிய அந்த ரத்தங்கள், மாமிசங்கள் அனைத்தையும் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். வலாக்கின் யனாலு தக்வா மின்கும், அதுல இருந்து நீங்கள் என்ன பாடம் பெறுறீங்க, அதுல இருந்து எவ்வளவு நீங்கள் இறையச்சத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில அதில் பிரதிபலிக்க வேண்டும். ஒரு ஹஜ் பெருநாள்ல நான் அறுத்து பலியிட்டேன், குர்பானியை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதுல இருந்து பாடத்தை தான் நீங்கள் பெற்றுங்க. அதுதான் உள்ளத்தை பார்க்கறத தவிர நீ அறுத்தியா, எவ்வளவு பெரிய மாடை அறுத்த, எவ்வளவு பெரிய ஆட்டை அறுத்த என்று இறைவன் அந்த மாமிசத்தையோ அந்த பிராயத்தையோ பார்க்க மாட்டான். இறைவன் உங்களுக்கு பார்க்கின்ற நேரத்துல தக்வா மின்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய இறையச்சம் எப்படி இருக்கிறது, அந்த உள்ளத்தை தான் பார்க்கின்றான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்துல 22வது வசனத்தில், 22வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் நம்ம நினைவுபடுத்துகின்றான். அனைத்துமே நான் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமா இருக்க வேண்டும், இறை திருப்தியில நீங்கள் அக்கறை எடுக்க வேண்டும்,
மன தூய்மையோடு இக்லாஸோடு உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நினைவுபடுத்துகின்றான். அதேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள் எல்லாவற்றுடைய விஷயங்களிலும் கவனம் எடுத்தார்கள். இக்லாஸான முறையில இறையச்சத்தை முன்னிலைப்படுத்தி இறைவனுக்கு மட்டும் அந்த வணக்க வழிபாடுகளை உரித்தாக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிகமாக கவனம் எடுத்தாங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் அவர்கள் இந்த குழுகைக்காக தன்னுடைய மனைவி, சொந்தம், பந்தம், ஊர் அனைத்துமே இழந்து வராங்க, குழுகைக்காக வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. எந்த சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டளைக்கு மாறு செய்யாம அவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சஹாபாக்களுக்கு சில அறிவுரை சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு அறிவுரை, இக்லாஸ் உங்களுக்கு இருக்க வேண்டும், மன தூய்மையோடு உங்களுடைய பயணம் அமைக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு அனுப்புனாங்க. ஆரம்ப காலகட்டத்துல, நெருக்கடியான காலகட்டத்துல இந்த மக்களை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அபிசினியாவிற்கு அனுப்புனாங்க, யமனுக்கு அனுப்புனாங்க. இப்படி குழுக்களாக அனுப்பக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரை என்ன? ஹிஜ்ரத் பண்றீங்க நீங்க, அல்லாஹ்வோட தூதருக்கு மட்டும்தான் நீங்க செய்யணும். இந்த பூமியை விட்டு நீங்க வெளியில போகக்கூடியது, நீங்க யமனுக்கு போகலாம் அல்லது நீங்க போகக்கூடிய தாயிஃப்க்கு போகலாம். எந்த பகுதிகளுக்கு நீங்க போனாலும் கூட நீங்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் இடம் நம்ம பெறுறோம், அல்லாஹ்வுக்காகத்தான் நம்ம இந்த ஊரை விட்டு வெளியேறோம் என்ற அவங்களுடைய சிந்தனைகள் வர வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னமா லிகுல்லி இம்ரின் மா நவா, நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதற்கேற்பதான் அல்லாஹ் கூலி கொடுப்பா. உங்களுடைய வாழ்க்கையில எதை உங்களுடைய உள்ளத்துல நீங்கள் கவனத்தை எடுத்திருக்கிறீர்களோ அதை வைத்துதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியை கொடுப்பான் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் கான ஹிஜ்ரத்தன் இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக அவங்களுடைய ஹிஜ்ரத்தை, பயணத்தை நீங்கள் அமைக்கக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் அறிகின்றான். அதுதான், அதற்காகத்தான் இருக்க வேண்டும், உங்களுடைய பயணம் அதற்காகத்தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போறேன்னு சொன்னா உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய கவனங்கள் திசை திருப்பிடக்கூடாது என்பதற்காக சொல்றாங்க. நீங்கள் இடம்பெயர்ந்து போனாலும் கூட இங்க வந்ததற்கு காரணம் அல்லாஹ்வுக்காகத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய ஒரு காரணத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம் என்ற சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. யார் ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா, இந்த உலக வாழ்க்கைக்காக யார் பயணம் அந்த ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, ஒரு ஊரை விட்டு ஒரு போகக்கூடியது எதுவாக இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக போகாம இந்த துன்யாவுக்காக, இந்த துன்யாவுடைய இன்பத்திற்காக ஒரு இடத்தை நீங்கள் போகக்கூடியதாக இருந்தால் அதனுடைய பலன் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அதனுடைய பலன் என்ன? எந்த ஒரு காரியத்திற்காக இருக்கலாம், ஒரு பெண்ணுக்காக இடம் பெறலாம், ஒரு திருமணம் முடிப்பதற்காக ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரா போறீங்கன்னா நீங்கள் அந்த திருமணத்தை முடிக்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் எதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்துல நினைத்தீர்களோ அது எண்ணத்தோடு உங்களை இறைவன் அமைத்து விட்டார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நம்ம சஹாபாக்கள் நினைவுபடுத்துறாங்க. ஏன் சொல்றாங்க? நீங்கள் இந்த இடத்திலிருந்து ஹிஜ்ரத்து இடம் பெறக்கூடியது அல்லாஹ்வுடைய விஷயத்துல கூடுதல் அக்கறை எடுக்கணும், வணக்க வழிபாடுகள்ல அதிகமா கவனம் செலுத்தணும். இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்தோட மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அக்கறையோடு சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்ட இடத்துல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சஹீஹ் புகாரில 2783வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல இடம்பெயர்ந்து போனாங்க, சில சஹாபாக்கள் அறிவுரை சொல்லி சொன்னார்களே, ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த பழக்கம் அன்றைக்கு இருந்தது. அதிகமான ஆட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வேற ஊருக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ மக்காவை வெற்றி கொண்டார்களோ அப்போதிலிருந்து இனிமேல் ஹிஜ்ரத் செய்யக்கூடாது என்று கட்டளை போட்டாங்க. சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு கவனம் எடுத்தார்களோ அதே சஹாபாக்கள் மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் பயப்பட தேவை கிடையாது, இது இஸ்லாமிய ஆட்சி வந்தாச்சு, நம்ம கையில இருக்கிறது, நீங்க இந்த சுதந்திரமாக இந்த இடத்துல இறைவனை துதிக்கலாம்,
இறைவனுக்காக நீங்கள் வணக்க வழிபாடு செய்யலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு அந்த ஹஜ் அந்த மக்கா வெற்றி மக்கா வெற்றி அடைந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இந்த செய்தி தான் சொன்னார்கள் என்பதை ஆயிஷா நாயகி அவர் சொன்னது சஹீஹ் புகாரில 2783வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஹிஜ்ரத மின் மக்கத்த, இனிமேல் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் யாரும் செய்யக்கூடாது. அன்னஹா சாரத், நாம் அடைந்து விட்டோம் தாரல் இஸ்லாம், இஸ்லாமிய அரசாங்கத்தை நாம் நிறுவன பிறகு யாருக்காக இங்கே இருந்துக்கலாம் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஆயிஷா நாயகி நினைவுபடுத்துறாங்க. இதற்காக தன்னுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டும் ஆக்கணும், இக்லாஸோடு நிறைவேற்றணும், இறைவனுடைய திருப்தியில தான் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையிடப்பட்ட சஹாபாக்கள் அவர்கள் இனிமேல் மறுபடியும் ஊரு டு ஊரு போயிட்டு அங்கே தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கலாம் சொல்லி போகக்கூடாது, இங்கே இருக்க வேண்டும் என்பதை அந்த செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம நெருக்கடி இருக்கிறது, இந்த ஊர்ல நமக்கு ஒரு சரியான வணக்க வழிபாடு செய்ய நிம்மதி இல்லை, நெருக்கடி கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம்னா அல்லாஹ்வுக்கா வேற ஒரு போனம் வைங்கள, அது ஹிஜ்ரத்துல அமையுது. நம்ம இஸ்லாமிய அரசாங்கம் கிடையாது. அப்படி நம்ம போகக்கூடியதாக இருந்தால், பயணிக்கக்கூடியதாக இருந்தால், அப்ப அல்லாஹ்வுக்காக நம்ம பயணித்தோம் என்றால் அதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ப கூலிகளை இறைவன் தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நன்மைக்காக அதிகமாக தன்னுடைய உள்ளத்துல அதிகமாக நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக அதிகமாக தன்னுடைய உள்ளத்துல எண்ணங்கள் வைத்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கள் ஏதாவது நன்மை என்றால் அந்த நன்மை இழந்துவிடக்கூடாது, அந்த நன்மையில நாமும் கலந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு சிரமமா இருந்தாலும் கூட நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய அவ்வளவு ஆசையும் கூட சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய அவர்கள் போர் யுத்தத்திற்காக அறிவு பிரகடனம் செஞ்ச பிறகு கூட தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால், குறைகள் இருந்த காரணத்தினால், அந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்திற்காக தன்னுடைய நகரத்திலே ஊருக்குள்ளே இருந்தார்களே அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை எதை நினைத்தார்களோ அல்லாஹ் மூலமாக, அல்லாஹ் வஹீ மூலமா அல்லாஹ் அறிவிப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப அதெல்லாம் அறிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலர்கள் நம்ம போருக்காக வந்திருக்கிறோம், சிலர்கள் இல்லாதவரும் கூட நம்மிடத்துல தான் இப்ப இருக்கிறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களுடைய அந்த ஆர்வம் அவங்களுடைய இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியது, இறைவனுக்காக நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆசை எல்லா சிந்தனைகளும் இங்கதான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னமல் மதீனத்தை நீ ரஜுலுன், சில மனிதர்கள் மதீனால இருக்கிறாங்க, மஸ்தர்தும் மஸீரத்தும் வலா கத்தஅத்துக்கும், அவர்களுக்கு எல்லா நம்ம எடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகக்கூடிய அனைத்து இடங்களிலும் அவர்கள் சொல்ல இல்லா காரணமாக்கும், அவர்களும் நம்மோடு இருக்கிறாங்க ரசூலா சொல்றாங்க. நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு இடங்களை எடுத்து பார்த்தாலும் கூட அவர் நம்மிடத்துல இல்லை என்றாலும் கூட அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அவர்கள் வராத காரணம், அதை தடுத்திய காரணம் என்று சொன்னால் அவருக்கு ஏற்பட்ட நோய் தான், அவருக்கு ஏற்பட்ட சிரமத்தின் காரணமாகத்தான் வர முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டார்கள் தவிர வேணும் என்று வராமல் இருக்கல. அவருடைய உள்ளத்துல ஆசை இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்காக நம்ம எதிர்பார்த்தாலும் அதுல கலந்து கொள்ள வேண்டும் என்று, அல்லாஹ்வுடைய திருப்தி அதுல நாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. அவருடைய நோயின் காரணமாக இங்க வரவில்லை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்திகளை சொல்றாங்க. மன தூய்மை அதுல வெளிப்படுத்தினாங்க. இக்லாஸோடு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இது உரித்தாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே இழக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட இறைவனுக்காக நான் அர்ப்பணிப்பேன், இறைவனுக்காக மார்க்கத்தை நிலைநாட்டுவேன், இறைவனுக்காக இந்த உலகத்துடைய பயணத்தை நான் அமைப்பேன் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுடைய எண்ணங்கள் அப்படி இருந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக நன்மைகளை பெறக்கூடிய சில விஷயங்கள்ல சில செயல்கள் செய்வாங்க. அன்றைய காலகட்டத்தில் என்ன, பசி கடுமையாக இருந்துச்சு. அந்த பசியை நிவர்த்தி செய்வதற்காக என்ன செய்வாங்க, பள்ளிவாசல்ல தான் எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கு ஹோட்டல்கள் இருக்கு, பல பகுதிகளில் ஒரு உணவுகளுடைய ஏற்பாடுகள் இருக்கிறது. அன்றைக்கு பசியுடைய அந்த பசியை தீர்க்கக்கூடிய இடத்தையே பள்ளிவாசல் தான் அமைச்சிருந்தாங்க.
ஒவ்வொரு ஆளுகளும் அந்த பேரிச்சப்பழங்களுடைய அந்த மரத்துல விளைச்சல் வந்த உடனே உலங்களை கொண்டு வந்து பள்ளிவாசல தொங்கிடுவாங்க. பசித்தவர்கள் அதை பறித்து சாப்பிடுவாங்க. அதுதான் ஒரு இடமா இருந்துச்சு. சில நேரங்கள்ல பொருளாதாரத்தை சிலர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக ஒரு தொகைகளை கொண்டு வந்து பள்ளிவாசல வைப்பாங்க. கஷ்டப்படக்கூடியவர்கள் எடுத்துட்டு போவாங்க, யாருக்கு தேவை அவங்களை எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான வழிமுறைகளை வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு முறை யசீது என்று சொல்ல ஒரு மனிதர் நபி தோழர் என்ன செய்கிறாரு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட தீனாரை கொண்டு போய் பள்ளிவாசல போய் வச்சிருக்காரு. இது ஒரு தேவையான ஆளுகளை எடுத்துக்கிட்டோமே, அதுல இருந்து பயன் அடைத்துட்டோமே என்ற சிந்தனையோடு என்ன செய்யறாரு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட தீனாரை கொண்டு போய் பள்ளிவாசல வச்சிருக்காரு. வச்ச நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்காக இது யாராவது எடுத்துக்கொண்டு பயன் அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வச்சுட்டு வந்தாரு. வச்சுட்டு வந்த ஆளு பார்த்தா திரும்பி பாக்குறாரு, தான் மகனாரே அது எடுத்துக்கிறார். வச்சுட்டு வந்த காசு பார்த்தால் தன்னுடைய பிள்ளையே எடுத்துக்கிறார். மான் சொல்லக்கூடிய அவருடைய பிள்ளை என்ன செய்யறாருன்னு சொன்ன, அவரே அந்த தீனாரை எடுத்துக்கிறார். உடனே விரைந்து போயிட்டு சொல்றாரு, இது நமக்கு கிடையாதுப்பா, இல்ல இது பிறருக்காக நான் வச்சேன், எனக்கு தானே அவர் எடுத்துக்கிறார். உடனே இந்த செய்திகளை நம்ம என்ன செய்யணும்? நம்ம இறைவனுக்காக இந்த ஒரு பணியை செய்வதற்காக செஞ்சோம், ஆனா தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கிட்டார்களே என்ற அந்த சிந்தனைகளை இதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி இடத்துல போறாங்க. போய் ரசூலுல்லாஹி இடத்துல இந்த செய்தி சொல்றாங்க, சில தீனாரை கொண்டு போய் நான் பள்ளிவாசல வச்ச, யாராவது கஷ்டப்படக்கூடிய யாராவது எடுத்துக்கிட்டோமே என்றெல்லாம் என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ப நான் செஞ்சேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க? இந்த ரஜுல் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல கூட வரக்கூடிய யாராவது ஒரு இந்த பொருளாதாரத்தை எடுத்து போட்டோமே என்ற எண்ணத்தோட வச்சேன், ஆனா இவர் என்ன செஞ்சாரு? இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தி சொல்றாங்க, இருப்பா உங்களுடைய எண்ணம் என்ன? அல்லாஹ்வுக்காக பொருளாதாரத்தை தீனாரை கொண்டு போய் வச்சீங்க, அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தீங்க. சரி, அந்த செயலுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பானா இல்லையா? கொடுத்துட்டா போ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீதுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. லக மா நவைத்து யா யஸீத், யஸீதே நீ என்ன நினைத்தாயோ அது அல்லாஹ் நன்மை கூலியை கொடுத்துட்டான். உன் பிள்ளை எடுத்தா அடுத்த ஆள் எடுத்தா நீ என்னத்துக்கு ஏற்ப வச்சாச்சு, போய் அந்த நன்மை அடைஞ்சிட்ட போ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீதுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அது பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய பிள்ளைக்கு, யஸீதுடைய பிள்ளைக்கு பார்த்து சொல்றாங்க, மா அகஸம் யாமன், மானே நீ எதை எடுத்துட்டா நீ எடுத்துக்காது, அவர் வச்சது அல்லாஹ் வச்சாரு, அது உனக்குரியதா இருக்கும், நீ எடுத்துக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை இதுல நம்ம என்ன தெரிகிறது? ஒரு எண்ணங்களை பரிசுத்தமான முறையில் இறைவனுக்கு மட்டும் உரித்தாக்கி எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது குடும்பத்தாருக்கு நம்ம செய்தாலும் சரி, அது நமக்கு நன்மை. இஹ்லாஸோட செய்யணும், வெறுப்போட செய்யக்கூடாது. மனைவிக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோமா, பிள்ளைக்கு ஏதாவது நமக்கு செய்யறோமா, அல்லாஹ்வுக்காக நான் செய்யறேன், என் பிள்ளைதான், பிள்ளையுடைய அந்த சுமை நான் தான் சுமந்திருக்கிறேன் என்றால், மனைவி என்னுடைய மனைவி என்ற அந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியது, ஒரு கவலை கூட உணவுகளை ஊட்டக்கூடியதும் கூட நன்மை ரசூலுல்லாஹி சொன்னார்களே. அந்த மாதிரி ஒரு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது உடைகள் வாங்கி தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல ஏதேனும் ஏதாவது தேவைகள் உடையதாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸை அதுல பார்க்கணும். இறைவனுக்காகத்தான் நம்ம செய்யணும், தவிர என்னுடைய அந்த திருப்தியை இதுல முன்னிலைப்படுத்தக்கூடாது. இறைவனுடைய திருப்தி தான் தேவை, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முக்கியம் என்பதை அதுல நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் தீர்வு காண்டார்கள். அதுல என்ன, அன்றைய காலகட்டத்துல ஒரு மனிதனை மதிக்கவே மாட்டாங்க, ரொம்ப தரைக்குறவாக இருப்பாங்க. ஒரு உயிரை எடுப்பது துச்சமாக கருதுவாங்க, பெரிதா ஒரு சுமையாக பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்துல ஒருவரை யாராவது உயிரை எடுத்து விட்டால் ரொம்ப பதறோம். அன்றைக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒருவர் கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் தலைமுறையாவது பழி தீர்க்க வேண்டும் என்று அவ்வளவு தன்னுடைய ஆதகத்தையும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி சொல்றாங்க. நீங்க போருக்கெல்லாம் போறீங்க, போர்ல போகக்கூடிய நேரத்துல யுத்தத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும்.
அல்லாவுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் ஒருவரை இந்த இடத்துல ஒரு ஆளை வீழ்த்த வேண்டும் என்றால் அல்லாவுக்காகத்தான் செய்யணும், தவிர பகைமை வெறுப்பு என்ற அந்த இடத்துல காட்டக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க, இதழ் தகல் முஸ்லிமானி, ரெண்டு முஸ்லீம்கள் சண்டையிடுறாங்க. இன்றைக்கு சண்டை இல்லாத முஸ்லீம் நம்ம பார்க்க முடிகிறதா? இருக்கிறது. எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களும் சண்டை போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இதழ் தகல் முஸ்லிமானி, ரெண்டு முஸ்லிம்கள் சண்டை போடுறாங்க. வாள்களை எடுத்து சண்டை போடுறாங்க. அப்ப சண்டை போடக்கூடிய இடத்துல கொலை செய்யக்கூடியவனையும் கொல்லப்பட்டவனும் நரகம்தான் பின்னார், நரகம்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு பார்த்து சொல்றாங்க, வாள்களை எடுத்து நீங்க சண்டை போடுறீங்க, இப்படி சண்டைகள் போடக்கூடிய நேரத்துல கொலை செய்யக்கூடியவனும் கொல்லப்படுவனும் அவன் நரகம்தான் பின்னார், நரகம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கொலை செய்யறான் அவன் நரகம் சரிதான், ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு உயிரை எடுக்கிறான் என்றால் அவன் நரகம் செல்வது சரிதான். கொல்லப்பட்டானே, எந்த அநியாயம் செய்யவில்லையே, இவனால் அவன் கொல்லப்பட்டு விட்டானே என்ற நிலைமையில இருக்கக்கூடியவன் எப்படி நரகத்துக்கு போவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இந்த செயலுக்கு அவன் துணை போல கொலை செய்ய வந்தான காரணம்ன்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு கான ஹரிசன் அலா கத்லி சாஹிபிஹி, இவனுடைய எண்ணம் என்ன, அவனை கருவறுக்கணும், இவனை காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவன் இருக்கிறான். அவன் கொல்லப்பட்டவன் என்ன, இவனை காலி செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையுடன் யுத்தம் செஞ்சாங்களே தவிர எண்ணங்கள் சரியில்லை. இவன் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தால் இவன் அவனை போட்டு இருப்பான். எண்ணங்கள் சரியில்லாத காரணத்தினால்தான் இவன் அவனுக்கு கொலை செய்தான் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொலை செய்யவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகம்தான். அப்ப இதுல என்ன தெரிகிறது, எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்காக மறுமையுடைய வாழ்க்கையை வீணா போகக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தை இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் சரியான முறை இக்லாஸோடு மன தூய்மையோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எதெல்லாம் கவனம் எடுத்தார்களோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். எதெல்லாம் நம்முடைய அமல்களை வீணாக்கக்கூடியதாக இருக்கிறதோ, எந்த காரியத்தில் நாம் கவனக்குறைவா இருக்கிறோமோ அந்த காரியங்கள்ல சரியான முறையில் கவனம் எடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். மன தூய்மையோடு இக்லாஸோடு இறைவனுக்காக மன திருப்தியோடு இறைவனுடைய திருப்திக்காக நாம் செயல்படணும், தவிர நமக்காக இதை நாம் செய்யக்கூடாது என்பதை இதிலிருந்து நாம் செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் இனியும் ஆக்கியர்கள் புரிவானாங்க. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜும்ஆவில இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு மன தூய்மையோடு தன்னுடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகள் வருகின்ற நேரத்தில் அவனுக்கு மட்டும் உரித்தாக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக நமக்கு சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும், உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய உருவத்தையோ இறைவன் பார்ப்பதில்லை, வலாக்கின் யனாலு தக்வா வலாக்கின் யனாலு அமாலுக்கும் குலூபுக்கும், உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் தான் இறைவன் பார்க்கின்றான். அப்ப இந்த உலகத்துல வாழ்கின்ற நேரத்தை இறைவன் நம்மளுடைய தோற்றத்தை பார்க்க, அவன் தான் நம்மளை படைச்சா, நம்முடைய நிறத்தை பார்க்க மாட்டான், நம்முடைய தோற்றத்தையோ உருவத்தையோ அவன் தேவை அவசியம் கிடையாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அமல்கள், நாம் செய்யக்கூடிய அந்த காரியம் இறையச்சத்தோடு செய்கிறோமா என்பதைதான் இறைவன் பார்க்கின்றான் என்றால் இதை நாம் கூடுதலான முறையில் கவனம் எடுக்க வேண்டும். நம்முடைய தொழுகைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய நோன்பாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் இறைவனுக்கு மட்டும்தான் உரித்தாக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான், வணக்க வழிபாடுகள் வருகின்ற இடத்துல எனக்கு மட்டும்தான் உரித்தாக்க வேண்டும் என்று சொல்கின்ற இடத்துல நபியே நீங்கள் சொல்லுங்கள்,
இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விற்கே எல்லா தாக்குவனாகத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்றால் எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் மட்டும் நம்ம செய்யணும். இதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும். இறைவனுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்ல நம்முடைய வாழ்நாள் அனைத்தும் இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய மரணம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும் தவிர ஒரு குஃப்ரத்தான மரணம் இருந்துக்கூடாது. வாழ்நாள் முழுக்க இறைவனுக்கு கட்டுப்பட்டு கடைசி காலகட்டத்தில் இணைக்கக்கூடிய காரியத்தை தள்ளப்பட்டு அந்த காரியம் செய்தனால் குஃப்ரத்துடைய நிலைமைக்கு நாம் போகக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுக்காக நம்முடைய வணக்க வழிபாடுகள், தொழுகைகள் அனைத்தும் அமைத்து கொண்டு நம்முடைய இஹ்லாஸ், மன தூய்மை அதிகமான முறையில் நம்முடைய வாழ்நாளில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். எல்லா காரியத்தையும் முன்னிலை அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்த வேண்டும். இபுத்திகா மருதாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தான் நாம் செய்து எதிர்பார்த்து செய்ய வேண்டும் தவிர எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் எந்த அமலை செய்துவிடக் கூடாது. நம்முடைய அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மன தூய்மை இறைவனுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.